ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சத்து மாவு புட்டு செஞ்சேன். ஏன்னா இப்போ வரத்துக்கு 6 மணி ஆயிடுச்சு நிலத்துலேருந்து வரத்துக்கு. ஸோ பசங்களுக்கெல்லாம் பசிக்கும் இல்லைங்களா, அதனால ஏதாவது பண்ணி தரலாம் அப்படின்ட்டு என்னன்னு தேடி பார்த்தா ராகி மாவும் இல்லை, அரிசி மாவும் இல்லை, வீட்டில் எந்த ஸ்நாக்ஸும் இல்லை. இந்த பால்வாடியில் கொடுக்குற இதுதான் இருந்துச்சு, மாவு தான் இருந்துச்சுங்களா. ஸோ அதில் தான் சத்து மாவு பண்ணுறேன். அது அப்படியே சுடுதண்ணியில் பிசைஞ்சு கொடுக்கலாம், ஆனால் பாப்பா வந்து அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறா. அதனால தான் சத்து மாவாக செஞ்சு இந்த சத்து மாவில் இந்த புட்டை செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்ட்டு. வழக்கம் போல் இட்லி போசியில் மாவை பிசைஞ்சு வச்சு எடுத்தாச்சு. கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக, ஏன்னா இதிலே இருக்குது நாட்டு சக்கரெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படியே சாப்பிட்றதுக்கு கூட. ஆனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். சும்மா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன், இதுக்காகவே தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய். வீடியோ பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை, பையனும் வெளியே போயிருக்கான், அதனால நானே எடுத்துருக்கேங்களா, அதனால சரியாக காட்ட முடியல எதையும். பாருங்க, இது அப்படியே ஸ்பூன் போட்டு கலரி சாப்பிடலாம். வாங்க எல்லாம் சத்து மாவு போட்டு சாப்பிடலாம். கலக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வாங்க சத்து மாவு போட்டு சாப்பிடலாம்.